நீங்க தினமும் காலையில யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் உங்க உடம்புக்கு சைலண்டா டேமேஜ் பண்ணுது தெரியுமா? நிச்சயமா. அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னா காலையில எழுந்ததும் வாயை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம செரிமான மண்டலத்துக்கு தேவையான மிக முக்கியமான குட் பாக்டீரியா மேல ஒரு வெடிகுண்ட வீசிட்டு இருக்கோம். ஒரு வெடிகுண்டு வீசுறோம். ஆமா, கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வாயில பாக்டீரியா இருந்தா பர்சுத்த வரும், வாய் துர்நாற்றம் வரும் தானே படிச்சிருக்கோம். அப்புறம் என்ன புதுசா குட் பாக்டீரியான்னு சொல்றீங்க? அதுதான் ஒரு பெரிய தப்பான புரிதல். வாயில இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் நமக்கு எதிரிகள் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாயில ஒரு மிகப்பெரிய மைக்ரோபயோம் இருக்கு. மைக்ரோபயோம் ஆமா, அதாவது கோடிக்கணக்கான நல்ல நுண்ணுயிரிகள் வாழ்ற ஒரு சுற்றுச்சூழல் அது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு வயித்துக்கு போறதுக்கு முன்னாடி செரிமானத்தோட முதல் கட்டம் வாயில தான் தொடங்குது. உமிழ்நீர்ல அதாவது சலைவால இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் தான் உணவு முதல்ல உடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் உணவுல இருக்கிற நைட்ரேட்டுகளை நைட்ரைட்டுகளா மாத்துது. நைட்ரேட்டுகள், ஓகே. அது எதுக்கு யூஸ் ஆகுது? இது ரத்த அழுத்தத்தை சீராக்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ரெகுலர் பேஸ்ட். அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அது ஒரு கெமிக்கல் அணுகுண்டு மாதிரி வாயில இருக்கிற ஒட்டுமொத்த நுண்ணுயிரிகளையும் கூண்டோட அழிச்சிடும். குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ அந்த செரிமானத்தோட முதல் படியே அங்க உடைஞ்சிடுதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. அண்ட் இருக்கிற காவலாளிகளையே நாம தினமும் காலையில கொண்டுட்டு இருக்கோம்னா அப்புறம் எப்படி நம்ம உண்ணும் உணவு சரியா செரிமானம் ஆகும்? அதனாலதான் பலருக்கும் இன்னைக்கு அஜீரணம், அல்சர் மாதிரியான கட் இஷ்யூஸ் சர்வசாதாரணமா வருது போல. 100க்கு 100 உண்மை. நம்ம குடல் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு ஆணி வேர் நம்மளோட காலை பழக்கத்துல தான் இருக்குங்கிறத பலரும் உணர்வதே இல்ல. அது ரொம்ப சைலண்டா நடந்துட்டு இருக்கு. இது ரொம்பவும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த ரசாயன பற்பசைகள் நமது நல்ல பாக்டீரியாக்களை ஒட்டு மொத்தமா அழிக்குதுன்னா ஃபேக்டரிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க ரொம்ப தெளிவா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்ல இப்போதும் சிலர் மாமர இலைய, அதாவது மேங்கோ லீஃப் வச்சு பல் துலக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆமா, நிறைய இடங்கள்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா அது ஃப்ரெஷ் வாங்க வசதி இல்லாததால இல்லனா ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல பண்ற ஒரு விஷயம்னு நினைச்சேன். அதுல உண்மையாவே சயின்ஸ் இருக்கா என்ன? மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாம அலசுற அந்த மூல ஆதாரத்துல இதை ரொம்ப ஆழமா விளக்கியிருக்காங்க. மாமர இலை முறைங்கிறது சும்மா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அது இயற்கையோட ஒரு மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ் எப்படி சொல்றீங்க? ஒரு புதிய மாமர இலை எடுத்து சுருட்டி அதோட ஒரு முனைய மெல்லும் போது என்ன ஆகுதுன்னு தெரியுமா? என்ன ஆகுது? இலை கசங்கும், அதுல இருந்து கொஞ்சம் சாறு வரும், அவ்வளவுதானே? ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதுதான் இல்ல. இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அப்படி இலைய மெல்லும் போது அதோட அமைப்பே முற்றிலுமா மாறுது. அதுல இருக்கிற நுண்ணிய நார்கள் தனித்தனியா பிரிய தொடங்கும். ஓ, அந்த ஃபைபர்ஸ் பிரிய ஆரம்பிக்குமா? ஆமா, அந்த ஃபைபர்ஸ் தான் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒரு இயற்கையான பிரஷ்ஷாக செயல்படும். அதோட வேலை அழுக்க நீக்கிறது. அதே நேரத்துல ஓகே, பிரஷ் வெடி. அப்போ பேஸ்ட் அந்த இலையிலிருந்து வெளிவர்றதே ஒரு ஜூஸ். அதுல நேச்சுரலாவே மேங்கிஃபெரன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது இயற்கையான ஆன்டிபாக்டீரியல் பேஸ்டா வேலை செய்யும். இது பேட் பாக்டீரியாவை மட்டும்தான் அழிக்கும். வாவ்! அப்போ ஒரே ஒரு இலையில இயற்கையே நமக்கு பிரஷ்ஷையும் பேஸ்டையும் ஒன்னா கொடுத்திருக்கு. கரெக்ட். அந்த சாறு பற்கள்ல உள்ள அழுக்குகளை நீக்கி கெட்ட பாக்டீரியாவை மட்டும் டார்கெட் பண்ணி அழிக்கும். ஆனா ரசாயனங்கள் இல்லாததால குட் பாக்டீரியாவை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இது நம்ம உடம்போட இயற்கையான சிஸ்டமை காப்பாத்துற ஒரு அருமையான 2-in-1 தீர்வு. எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சொல்லுங்க. இப்படி இலைகளை மெல்லுவது அவசரத்துக்கு ஓகே, ஏதோ டிராவல்ல இருக்கும்போதோ மாமரம் பக்கத்துல இருந்தாவோ செஞ்சிடலாம். ஆனா கடுமையான பல்வலி உள்ளவங்களுக்கோ ஈர வீக்கம் இருக்கிறவங்களுக்கோ இது செட் ஆகுமா? ஒரு ஆழமான கிருமி தொற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஆழமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெறும் மாமர இலை மட்டும் போதுமா? இது ஒரு முழுமையான தீர்வாகுமாங்கிறது தான் என் டவுட். நீங்க கேட்கறது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்விதான். மாமர இலைங்கிறது ஒரு எக்ஸலண்டான டெய்லி மெயின்டெனன்ஸ். ஆனா ஆழமான கிருமி தொற்று இல்லனா ரொம்ப வலி இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் வலுவான ஒரு பாதுகாப்பு அரண் தேவைப்படும். கண்டிப்பா. அப்போ என்ன பண்றது? அது உணர்ந்துதான் நம்ம முன்னோர்கள் மாமர இலையோடு வேறு சில சக்தி வாய்ந்த மூலிகைகளையும் சேர்த்து ஒரு அல்டிமேட் ஹெர்பல் பவுடர், அதாவது முழுமையான மூலிகை பற்பொடியை உருவாக்குனாங்க. ஆமா,
இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்லப்பட்டுள்ள அந்த மூலிகை பற்பொடி செய்முறைய நான் பார்த்தேன். நீங்களே பாத்தீங்களா அதுல என்னென்ன இருக்குன்னு? அந்த லிஸ்ட பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. மாமர இலைகள் தான் பேஸ். அதோட கொய்யா இலைகள், அப்புறம் வேம்பு, புதினா, மஞ்சள் மற்றும் உப்பு. ஆமா, எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ட்ஸ். இதுல எனக்கு புதினா ஓகே, மூச்சுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். வேம்பு ஓகே, கிருமிகளை கொல்லும்னு நமக்கே தெரியும். ஆனா இந்த கொய்யா இலைகள், அதாவது குவாவா லீவ்ஸ், ஏன் இதுக்கும் பல் பராமரிப்புக்கும் என்ன சம்பந்தம்? கொய்யா இலைகள்ல இயற்கையாகவே யூஜனால் மற்றும் குர்செடின் அப்படிங்கிற வலி நிவாரணி குணங்கள் இருக்கு. ஓ, அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டீஸ். எக்ஸாக்ட்லி. இது பல்வலி மற்றும் ஈறு வீக்கத்தை உடனே மரத்து போக செய்யற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதோட வேம்போட கிருமி நாசினி தன்மையும் சேரும்போது இது கெட்ட பாக்டீரியாக்களோட செல் சுவர்களை மட்டும் தேடி பிடிச்சு தாக்குது. அப்போ இது ஒரு டார்கெட்டட் ஸ்னைப்பர் மாதிரி வேலை செய்யுது. ஆமா, சரியா சொன்னீங்க. அணுகுண்டு மாதிரி ஒட்டுமொத்தமா வாயில இருக்கிற நல்லதையும் சேர்த்து அழிக்காம சரியா பிரச்சனைய மட்டும் தீர்க்குது. கண்டிப்பா. ஆனா இந்த மூலிகை பற்பொடியை தயாரிக்கிறதுல ஒரு மிக முக்கியமான விதி இருக்கு. அதை மீறினா இந்த மூலிகைகளோட எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. 0 ரிசல்ட் தான். அப்படி என்ன ரூல் அது? நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதே. இந்த இலைகள் அனைத்தையும் நன்றாக கழுவிய பின் கண்டிப்பாக நிழல்ல மட்டுமே காய வைக்க வேண்டும். அதாவது ஷேட் ட்ரை மட்டும்தான் பண்ணணும். இதுதான் அந்த கோல்டன் ரூல். நிழல்ல மட்டும்தான் காய வைக்கணுமா? பொதுவா நாம எந்த ஒரு பொருளை காய வைக்க வேண்டும் என்றாலும் உடனே மொட்டை மாடியில வெயில்ல காய வச்சிடுவோமே. அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. இந்த மூலிகைகளை அப்படி நேரடியா வெயில்ல, அதாவது சன்ட்ரை பண்ணீங்கன்னா சூரியனோட கடுமையான புற ஊதா கதிர்கள், அந்த யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, ஆமா, அது அந்த இலைகளுக்குள் ஒளிந்திருக்கும் நுட்பமான வாழடை ஆயில்ஸையும் மருத்துவ குணங்கள் நிறைந்த என்சைம்ஸையும் முற்றிலுமா அழிச்சிடும். நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். ஓஹோ, அப்போ வெயில்ல காய வைக்கும்போது அது வெறும் சக்கையா மாறிடும். ஆமா, எந்த யூஸும் இல்லாம போயிடும். நிழல்ல மெதுவா காய வைக்கும்போதுதான் அந்த இலைகள்ல இருக்கிற நீர்ச்சத்து மட்டும் வெளியேறும். அதோட மெடிக்கல் பவர் அப்படியே அந்த இலைகளுக்குள்ளேயே சீலாகி பாதுகாக்கப்படுகிறது. கரெக்டா. சரியா சொன்னீங்க. அப்படி இலைகள் நன்கு காய்ந்து தொட்டால் உடையும் அளவிற்கு வந்ததும் அதனை ஒன்றாக சேர்த்து மிக மென்மையாக தூளாக்கிக் கொள்ளணும். பிறகு அதோடு அளவாக உப்பு மற்றும் மஞ்சளை கலக்கணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த பவுடரை நாம அப்படியே பற்கள்ல தேக்க போறதில்ல. இதோட எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில், அதாவது சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெயை சேர்க்க போகிறோம். ஆமா, ஆயில் சேர்க்கணும். ஆனா இங்கேயும் ஒரு மிகப்பெரிய சூக்ஷமம் இருக்கு. தேங்காய் எண்ணெய இந்த பவுடரோட முன்னாடியே கலந்து ஒரு டப்பால பேஸ்ட் மாதிரி அடைச்சு வைக்க கூடாது. கண்டிப்பா கூடாதே. அப்படி செஞ்சா நாளடைவுல அது கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கு. அந்த ஆயில் நான்சிட் ஆயிடும். இதை எப்படி சொல்லலாம்னா இது காஃபி கொட்டைய முன்னாடியே அரைச்சு வச்சு காஃபி போடுறதுக்கும் அப்போதே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு காஃபி போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ரொம்ப ஆப்டான உதாரணம். எப்பொழுதும் பல் துலக்கும் அந்த நேரத்தில் மட்டுமே உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் பவுடரை எடுத்து அதோடு சில சொட்டுக்கள் தேங்காய் எண்ணெயை சேர்க்கணும். பல் துலக்குவதற்கு தேவையான அந்த ஃப்ளோ கன்சிஸ்டன்சிக்காக, அதாவது அந்த பசை பதத்திற்காக மட்டுமே இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷா கலந்து பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய முழு வீரியமும் நமது பற்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்படி ஃப்ரெஷ்ஷா கலக்கும்போது தான் தேங்காய் எண்ணெயில் உள்ள லாரிக் அமிலம் ஆக்டிவேட் ஆகுது. லாரிக் ஆசிட் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லாரிக் அமிலம் இயற்கையாகவே ஆன்டி மைக்ரோபியல் தன்மை கொண்டது. அதே சமயம் ஈறுகளுக்கு ரொம்பவும் மென்மையானது. இந்த மூலிகை பொடியும் லாரிக் அமிலமும் இணையும் போது வாயில் இருக்கிற ஈறுகளுக்கு எந்த பாதிப்பும் வராம கெட்ட பாக்டீரியாக்கள் மட்டும் அழிக்கப்படுது. ஓகே, இப்போ பற்கள் கிளீன் ஆயிடுச்சு. குட் பாக்டீரியா சேஃப், பேட் பாக்டீரியா காலி. ஆனா நான் வாயோட அமைப்பு பத்தி யோசிக்கும்போது நாக்கு ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லையா? ஆமா, ஒரு கார்பெட் மாதிரி. நாக்க சரியாக சுத்தம் செய்யலைன்னா அந்த பாக்டீரியாக்கள் நாக்கிலேயே தங்கி மீண்டும் பற்களுக்கும் அங்கிருந்து குடலுக்கும் பரவிடாதா? கண்டிப்பா பரவும். பற்களை தாண்டி நமது நாக்கு தான் பாக்டீரியாக்களின் மிகப்பெரிய புகலிடம். அதனாலதான் வாயிலிருந்து குடலுக்கு செல்லும் அந்த பாதையை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சொல்லும்போதுதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. உங்க நாக்க சுத்தம் செய்ய இனிமேல் பிளாஸ்டிக் கிளீனரை யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அவசியமான அட்வைஸ் இது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பிளாஸ்டிக் நாக்கு வலிப்பான்கள், அதாவது அந்த பிளாஸ்டிக் டங் கிளீனர்ஸ் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நாக்குல சின்ன சின்ன கீறல்களை ஏற்படுத்துது.
கண்ணுக்கு தெரியாத ஸ்கிராச்சஸ். அது மட்டும் இல்லாம மைக்ரோ பிளாஸ்டிக் ரசாயன துகள்களை நம்ம வாய்க்குள்ளேயே விட்டுடுது. இது எவ்ளோ பெரிய ஆபத்து! ரொம்ப சரியான பாயிண்ட். பிளாஸ்டிக் நாக்கு வலிப்பான்களை தவிர்த்து விட்டு பழங்கால முறையில நம்ம தாத்தா பாட்டிகள் பயன்படுத்திய தென்னங்குச்சிய பயன்படுத்துறதுதான் மிகச்சிறந்த இயற்கை முறை. கோகனட் லீஃப் ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த விளக்குமாறு குச்சின்னு கூட சொல்லுவாங்க. அதேதான். தென்னை ஓலையோட நடுவுல இருக்கிற குச்சியை எடுத்து அதை இரண்டாக பிளந்து வளைத்து நாக்க சுத்தம் செய்யறது ஒரு மிகச்சிறந்த நேச்சுரல் டீடாக்ஸாக வேலை செய்யும். ஆமா, அந்த பிளக்கப்பட்ட தென்னங்குச்சியோட உட்புறம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நாக்குல உள்ள அழுக்குகளை எந்த விதமான காயமும் இல்லாம மிக மென்மையா ஆனா முழுமையா அகற்றிடும். ஆமா, இது ஒரு எளிய ரசாயன தொடுதல் இல்லாத இயற்கையான முறை. சரி, இப்போ பற்கள் சுத்தமாகிடுச்சு, நாக்கும் சுத்தமாகிடுச்சு. இதோட நமது காலை வாய்வழி பராமரிப்பு முடிஞ்சுதா? இல்ல. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒட்டுமொத்த வாய் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை சீல் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இறுதிக்கட்ட செயல்முறை இருக்கு. ஓ, இன்னும் இருக்கா? அது என்ன? அதுதான் ஆயில் புல்லிங். ஆயில் புல்லிங். சமீப காலமா இது பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த சோர்ஸ் மெட்டீரியல்லையும் இததான் அந்த கிளைமேக்ஸ் இன்சைனாக சொல்லியிருக்காங்க. ஆமா, அதாவது லாஸ்ட் ஸ்டெப், 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை பொறுமையாக கொப்பளிக்கும் முறை. ஆனா பலருக்கும் இதோட சயின்ஸ் என்னன்னு தெரியல. இதனால உண்மையாவே என்ன நடக்குது? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதுல ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம் இருக்கு. இதுக்கு பேரு லிப்போஃபிலிக் அட்ராக்ஷன். லிப்போஃபிலிக் அட்ராக்ஷன் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஆயில் அட்ராக்ட்ஸ் ஆயில். அதாவது எண்ணெய் எண்ணெயை ஈர்க்கும். வாயில தங்கியிருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களோட வெளிப்புற சுவர், அந்த செல் வால்ஸ் எல்லாமே கொழுப்பால் ஆனதுதான். லிபிட்ஸ்னு சொல்லுவோம். ஓ, எனக்கு இப்போ புரியுது. அப்போ நீங்க தேங்காய் எண்ணெய வாயில விட்டு கொப்பளிக்கும் போது கரெக்ட். அந்த தேங்காய் எண்ணெய் வாயின் மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று ஒரு திரவ காந்தம், அதாவது லிக்விட் மேக்னெட் மாதிரி செயல்படுது. வாவ், லிக்விட் மேக்னெட். ஈறுகளுக்கு இடையில பற்களுக்கு இடுக்கல ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சுவருடைய கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாம் அப்படியே காந்தம் போல இந்த தேங்காய் எண்ணெயோடு ஒட்டிக்கொள்ளும். இது வாயில ஒரு நல்ல கொழுப்பு அரணை, ஒரு குட் ஃபேட் பேரியரை உருவாக்குது. இது அமேசிங். அப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமோ இல்ல 15 நிமிஷமோ கொப்பளிச்சுட்டு அந்த எண்ணெயை வெளியே துப்பும்போது வாயில ஒழிஞ்சிருந்தா அத்தனை கெட்ட பாக்டீரியாக்களும் அந்த எண்ணெயோட சேர்ந்து வெளியேறிடுது. எக்ஸாக்ட்லி. அது எக்காரணத்து கொண்டும் நமது குடலுக்குள்ள போறத நாம முற்றிலுமா பிளாக் பண்ணிடுறோம். உங்க கட்டுக்கு பாக்டீரியா போகாம அது பிளாக் பண்ணும். ஆமா, அந்த பாக்டீரியாக்களை அப்படியே சிக்க வச்சு வெளியேற்றுற இந்த முறைதான் குடலுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். தினமும் காலையில 10-15 நிமிஷம் எண்ணெய வாயில வச்சுட்டு கொப்பளிக்கிறது இன்றைய அவசர உலகத்துல ரொம்ப கஷ்டம்னு தோணுதே. எல்லாரும் காலையில ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ அவசரமா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 மினிட்ஸ் சாத்தியமா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆரம்பத்துல அது கொஞ்சம் சிரமமா தான் தோன்றும். வாயில ஆயில் வச்சிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஆமா, நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஆனா இதுக்காக நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும்னு அவசியம் இல்லை. காலையில நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ, குளிக்கும்போதோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது இதை நாம செய்ய பழகிக்கலாம். மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கொஞ்ச நாள்ல அது நம்ம அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியா மாறிடும். அதுவும் சரிதான். நம்ம செரிமான மண்டலத்தையும் குடலையும் பாதுகாக்கும் ஒரு டெய்லி கட்ஷீல்டாக இதை நினைத்து பார்த்தால் இந்த 10 நிமிடம் நம் உடலுக்காக நாம் செய்யும் மிகச்சிறந்த முதலீடுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. மருத்துவமனைக்கு சென்று ஆயிரக்கணக்கில் செலவு செய்து மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை விட காலையில் நம்ம உடலுக்காக இந்த சின்ன நேரத்தை ஒதுக்குவது எவ்வளவோ மேலானது. நிச்சயமா. இயற்கை நமக்கு அளித்திருக்கும் இந்த எளிய ஆனா மிக நுட்பமான முறைகளை நாம சரியா புரிஞ்சுகிட்டு பயன்படுத்தி கொண்டாலே போதும். பெரிய நோய்கள்ல இருந்து தப்பிக்கலாம். சரி, இன்று நாம் ரொம்பவே ஆழமான பல விஷயங்களை பார்த்துட்டோம். நாம பார்த்த இந்த பழங்கால முறைகளை ஒரு சுருக்கமாக நினைவூட்டுகிறேன். சொல்லுங்க. முதலாவது, செரிமான மண்டலத்தை அழிக்கிற கெமிக்கல் டூத்பேஸ்ட் அணுகுண்டை தூக்கி போட்டுட்டு இயற்கையான மாமர இலைய சுருட்டி பிரஷ்ஷாவும் பேஸ்டாவும் யூஸ் பண்ணலாம். அல்லது மாமர இலை, கொய்யா இலை, வேம்பு, புதினா, மஞ்சள், உப்பு சேர்ந்த நிழலில் காய வைத்த மூலிகை பற்பொடிய ஃப்ரெஷ்ஷா அப்போதைக்கு தேங்காய் எண்ணெயோட கலந்து யூஸ் பண்ணலாம். சன் ட்ரை பண்ணா நியூட்ரியன்ஸ் போயிடும். ஸோ ஷேட் ட்ரை தான் முக்கியம். கரெக்ட். 2வது, பிளாஸ்டிக் நாக்கு வழிப்பானை தவிர்த்துட்டு
தென்னங்குச்சியால் நாக்க சுத்தம் செய்து இயற்கையாக டீடாக்ஸ் செய்யலாம். ஆமா, கோகனட் லீவ் ஸ்டிக். மற்றும் இறுதியாக வாயிலுள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் குடலுக்குள் செல்லாம தடுக்க ஒரு 10 நிமிஷம் தேங்காய் எண்ணெயில் ஆயில் புல்லிங் செய்து ஒரு லிக்விட் மேக்னெட் எஃபெக்ட் மூலமா முழுமையா பாதுகாக்கலாம். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இந்த ஃபுல் ரூட்டீன் உங்களுடைய காலை பழக்கத்தை மாற்றுவதோடு மட்டுமல்ல, உங்கள் உடல் ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஃபுல் ரூட்டீன் எப்படி செய்யணும் தெரியணுமா? இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்போ இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? நாம் இவ்வளவு நேரம் பேசியதிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அந்த ஒரு முக்கிய பாடம் என்ன? நாம அனைவரும் வாயை உடலோட ஒரு தனி உறுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதுவல்ல. வாயில இருக்கிற மைக்ரோபயோம் தான் நம்ம கட் ஹெல்த், அதாவது குடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம். ஆமா. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்கு தேவையான 90% செரட்டோனின், அதாவது நம்ம மூட சந்தோஷமா பாசிட்டிவா வச்சுக்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதே நம்ம குடல்ல தான். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம வாய்வழி பாக்டீரியாக்கள் நம்ம குடலை பாதிச்சு, அந்த குடல் நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரிய பாதிக்குதான்? அதேதான். இதத்தான் கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. நம்ம குடல் ஆரோக்கியம் குறைஞ்சா நம்ம மனநிலையும் மூளை செயல்பாடும் நேரடியாக பாதிக்கப்படும்னு நவீன அறிவியல் ரொம்ப தெளிவா சொல்லுது. மை காட்! அப்போ நாம தினமும் காலையில ஒரு ரசாயன பற்பசைய வச்சு வாய் நுண்ணுயிர்களை அழிக்கும்போது நம்ம செரிமானத்தை மட்டும் கெடுக்கல, நம்மளோட மூளையோட செயல்பாட்டையும் ஒட்டுமொத்த மென்டல் ஹெல்த்தையும் சேர்த்தே நாம மெதுவா மாத்தி அமைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வாவ்! இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை. காலையில நம்ம கையில எடுக்கிற அந்த சின்ன பிரஷும் பேஸ்டும் அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளோட மனநிலையை எப்படி வச்சுக்க போகுதுங்கிறது தீர்மானிக்குது. ஆமா, அதுதான் உண்மை. உங்களோட காலை பழக்கமே உங்களோட மூளைய மறைமுகமாக கட்டுப்படுத்துகிறது. அடுத்த முறை நீங்க பிரஷ்ஷை கையில எடுக்கும்போது இத கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.